ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜனக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சீன்ல முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள்? நான் கேட்கிறேன், என்ன நாள்? அதாங்க பட்டினி நாள். அதுக்கு என்னப்பா செய்ய சொல்ற அப்படின்னா, எல்லாருக்கும் சோறு போடுங்க அப்படின்னு தாவேகா தரப்புல கேட்டதன் சார்பாக எவ்வளவு இடங்கள்ல பிரியாணி போட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரே பயங்கர பரபரப்பா இருக்கு அரசியல் களம். தொடர்ந்து தேர்தல் முடிவு வந்துச்சு. நாளுக்கு நாள் புது அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னப்பா செய்தி அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அடுத்து ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு இளம் தலைவர் தேவை அப்படி இருக்கிறாரு. அதனால நாங்கள் மொத்தமாக இந்த பக்கம் வந்துட்டோம். மாவட்டம் மொத்தமாக அப்படி கூண்டோட கூட்டிட்டு இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, ஜாதி மத இன பேதமற்ற ஒரு நல்லாட்சி, நல்ல இயக்கம் தமிழகம் தேவைப்படுகின்ற காலகட்டம் இது. ஆகவேதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், அருமை சகோதரர் தலைவர் அவர்கள், விஜய் அவர்கள் சிறப்பான அந்த பொறுப்பினை கழக மக்களுக்கு நான் ஆற்றுவேன், தமிழக மக்களுக்கு நான் ஆற்றுவேன் என்று சூளுரைத்ததன் காரணமாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை தேர்தலிலே பெற்றது. அந்த வெற்றியை பெற்றதுக்கு பிறகு அதையும் கண்டறிவதற்கு ஒரு பொதுக்குழுவை கூட்ட மாட்டேன் என்று கூறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம், அதை ஒதுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2 கோடி தொண்டர்கள் சாரையாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு நிலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று சொல்லிவிட்டு நம்மை விட்டு மறந்து விட்டார்கள். எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை அங்கம் வகித்துக் கொள்ளக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் என்று சூளுரைத்து விட்டு நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதையும் நாம் செய்து காட்ட வேண்டும், நிறைவேற்றி காட்ட வேண்டும். அந்த வகையிலே 2 இயக்கங்களையும் விட்டு இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திலே நான் எங்களோடு சேர்ந்து கழக தோழர்கள் அனைவரும் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தில் உள்ள, திருச்சி ஒட்டுமொத்த மாவட்ட கழகத்தில் உள்ள தோழர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டோம். அட என்னப்பா நடக்குது? சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா செஞ்சு போய் அந்த பக்கம் சேர்றாங்க. அது இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள்ல இருந்தும் மொத்த பேர் இங்கே போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சிலருக்கு கேள்வி வரலாம். அதுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வரக்கூடியவர்கள் நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அந்த செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வர்றாங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா இங்க தமிழ் வெற்றிகளும் ஒரு குடும்பம். இங்க ஒருத்தரை பழி வாங்குறது, ஒருத்தரை இழுக்கிறது அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற உறுதிமொழியோடு வராங்க. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும்பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்கல்ல, 90% அதிமுக நிர்வாகிகள்லாம் தாவேகாவுக்கு வரணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்களாம். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த உரிமை உங்களுக்கு யாருக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா உரிமை, யாரை கேட்டாரு அப்படின்னா, அதாவது பாருங்க, ஐயுஎம்எல், விசிகா இப்படி எல்லாமே தனித்தனி கட்சிங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? நீங்க அதை அவங்க கேள்வியெல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்டலாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சராக இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏ ராஜா அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒன்னே ஒன்று பதிவா கேட்கிறேன், திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐயுஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, விசிகா என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியோடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்தது? எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதுக்குறதா அரசியல். இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அடுத்து முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இங்க பாருங்க, சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கு, அங்க இது நடக்குது, இங்க அது நடக்குதுன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த 15 நாள்ல என்ன செஞ்சிருக்கிறோம், மாபெரும் சாதனை செஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. என்னன்னா, ஊழலை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது இந்த 15 நாள்ல? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்டுன்னு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை, அமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சுட்டு இருக்க அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டியில் வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவலுக்கு டிடிசிபியில் ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ துறை, எல்லா இடத்துலையும் ஆத்துமணல் அள்ளக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமணல் அள்ளக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்துலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்துலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இப்படி அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்க, இங்க திடீர்னு கரூர் பக்கம் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. பார்த்துங்க, என்னப்பா அப்படின்னா, ஒருத்தங்க நியாயம் வேண்டும், என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த நிர்வாகி. என்னமா அப்படின்னு கேட்கிறப்ப தான் தெரியுது, கட்சியிலிருந்து நீக்கிவிட்டாங்களாம். அதனால போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து செய்தியாளர் சந்திக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி.
ஆனால் 1-2 பேர் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை. அதுவும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியில் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மண்டல் தலைவர்னு சொல்லியிருக்கீங்க. மேல நீங்க தான் மண்டல் தலைவர்னு சொல்றாங்க. நான் எல்லாத்துக்கும் லெட்டர் அனுப்பிச்சேன். நீங்க தான் மண்டல் தலைவர், நீங்க மீட்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் ராமலிங்கமும் சேர்ந்துட்டு அவரு கூட சேர்ந்துக்கிட்டேன். என்னை நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே தான் நீங்க பாத்தீங்க. என்னை எப்படி ஒரு மாதிரி உதாசனப்படுத்தி பேசுறாங்க. சாதாரண ஒரு உறுப்பினரா இருந்தா கூட பாரதிய ஜனதா கட்சியில அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆனா இவங்க 2 பேர் சேர்த்துக்கிட்டு சத்தியமா சொல்றேன் இந்த கோட்டை உள்ள நாசம் பண்ணிட்டாங்க. எப்பா இந்த ஹீட்டு என்னால் தாங்க முடியலப்பா. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் அரசியல் அனல், நடுவில் நம்ம ஒரு கோவிலுக்கு விசிட்டை போடுவா அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. கோவிலில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதில் சொல்லியே ஆகணும். அவங்க பதில் சொல்லணும். மக்களுக்கு ராஜினாமா செஞ்சாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பதில் சொல்லியே ஆகணும். அவங்க செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்ல, நேற்று அதிமுக எல்லாரும் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல ராஜினாமா செய்த 4 பேர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். 20 நாளைக்குள்ள அவங்க ராஜினாமா செய்து சுயநலத்துக்கு இல்ல வேற வேற கதையெல்லாம் சொல்றாங்க. என்ன கதை சொன்னாலும் மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் ராஜினாமா செய்தது தவறு. இதை தாவேக ஊக்கப்படுத்துவது மிக மிக தவறு என்பது எனது கருத்து. வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு போயிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னதான் நான் பார்க்கணும். அவங்க ராஜினாமா செய்வது நல்லது இல்ல, மக்களுக்கான தீர்ப்புக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த செய்தி நான் கோயிலுக்குள்ள இருந்தனால எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் பாருங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு ஆதரவு கொடுத்தோம், இல்ல எதுக்கு ஆதரவு கொடுத்தோம் அதைத்தான் அப்பவே சொன்னார்ல, அதைத்தான் இப்பயும் சொல்றார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு எதற்காக ஆதரவு தெரிவித்தோம் என்பது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஒன்று, உடனடியாக மீண்டும் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றது தாவேக தான். திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திக்க வேண்டும். உடனடியாக மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஒருவேளை ஆட்சி அமையவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அமலுக்கு வந்திருக்கும். இந்நேரம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்திருக்கும். ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்துவதற்கான ஒரு சூழலை தான் ஏற்படும். எக்காரணம் கொண்டு பிஜேபி ஆட்சி இப்படி கொல்லைப்புற வழியாக நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறோமே தவிர மற்ற பிரச்சனைகளும் அதனால் மறைந்து விட்டது என்று அர்த்தமல்ல. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கோம், 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை தாராளமாக நடத்தலாம், எங்க ஆதரவே போதுமானது. இருந்தாலும் இப்படி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்லையாப்பா அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்துறார். தமிழ்நாட்டினுடைய மக்களின் விருப்பங்களுக்கு மாறானது, மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மாறானது, தமிழகம் பின்பற்ற வேண்டிய அரசியல் நெறிகளுக்கு மாறானது. இது ஏற்க இயலாது. தாவேகாவுக்கு இடதுசாரிகள் தருகிற, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் தருகிற ஆதரவே போதுமானது. எனவே சட்ட நெறிகளுக்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபட்டு ஒரு ஆதரவை கோருவது என்பது ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இடதுசாரிகள் ஆதரவளித்திருக்கிறோம். 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிப்பது நல்லது. ஆனால் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். முன்னர் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். இன்றைய முதல்வரும் மாண்புமிகு விஜய் அவர்களும் புதிய புதிய நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். வறுமை ஏழ்மை ஒழிப்பில்
முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ராஜினாமா செஞ்சு விட்டு இப்படிலாம் போய் சேருவாங்களா? அதாவது இதுக்கு ஒரே முடிவு தான், குதிரை பேர நடந்திருக்கா இல்லையான்னு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால். இன்றைக்கு ஆட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த கட்சிக்கு வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, டிவிக்கே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது அநாகரிகமான செயல் என்று கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்றைக்கு எங்கள் கட்சியில் ஒன்றாக சேர வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். 42 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்பதெல்லாம், இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு, அதிலும் சபாநாயகரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனேயே மேலே 2வது தளத்திலே அமைச்சரை சந்தித்து உறுப்பினர் கார்டுகளை பெறுகின்றார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் என்று சொல்வது, கோட்டை என்று சொல்வது ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்திலே வைத்து உறுப்பினர் கார்டை கொடுப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆக எந்த வகையில் இவர்கள் வேகமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்? இந்த முடிவுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இதில் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பாருங்கள். இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கிறது, பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. அதனாலே தான் நான் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறேன். இதில் என்ன ஒன்றும் தவறில்லை. அடுத்து பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெரியாதவங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரபலமாகி போச்சு. குறுகிய காலத்திலேயே அத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ். இது சம்பந்தமா பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காக்ரோச்சா ஹிட் அடிச்சு காலி பண்ணி போடுவான் அப்படின்னு சொல்றாங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. இல்ல இளைஞர்கள் மீது குறை சொல்வது தவறு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 4 நாட்களுக்கு முன்னால் 51,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 23 லட்சம் ஸ்டார்ட் அப்கள் இளைஞர்களுக்காக பாரத தேசம் முழுவதும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாடுகளுக்கு போகும் பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி நாட்டை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். 18 வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி அதில் 12 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அது இளைஞர்களை வைத்து இந்த கரப்பாம்பூச்சி சொல்வதை நான் நம்ப மாட்டேன். எதிர்கட்சிகள் சில சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எத்தகைய சூழ்ச்சிகளை வேணாலும், கரோனாவையே எதிர்கொண்ட பிரதமர் கரப்பாம்பூச்சியை எதிர்கொள்வார். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க இப்படி சொல்ல, அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னங்க என்ன பேசுறீங்க, வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருந்தீங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களை சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படக்கூடியவர்களை, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய செயல்பாட்டர்களை, அவர்கள் எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் கரப்பான் பூச்சியை போல் சுற்றி கொண்டிருப்பவர்கள், ஒட்டுண்ணிகள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அப்படி சொன்னது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அந்த கருத்து கண்டனத்துக்குரியது. தங்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது தீபக் என்பவரால் உருவாக்கப்பட்டு அடுத்த ஒரு சில நாட்களிலேயே 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஆளும் கட்சியின் மீது, ஆளும் அரசாங்கத்தின் மீது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் எவ்வளவு கொடூரமான கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அந்த காக்ரோச் பார்ட்டியில் 4-5 நாட்களில் 2 கோடி பேர் சேர்ந்திருப்பது என்பது. ஆகவே ஆட்சியாளர்களுக்கு எதிரான கோபத்தை தங்களுக்கு தெரிந்த வழியில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே வேலையின்மை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்தியாவிலும் தமிழகத்திலேயும் வேலையின்மை என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. வேலையின்மையை தீர்க்க வேண்டிய ஆட்சியாளர்கள், அதற்கு உத்தரவிட வேண்டிய உச்சநீதிமன்றம், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஏதோ பொறுப்பட்டவர்கள் என்பதை போல சொன்னது என்பது கண்டிக்கத்தக்கது. சரி, அதிமுகவில் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு சில விஷயம். அதில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கிட்டயே கேட்டோம். என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சந்திக்கலையே இது வரைக்கும், என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, ராஜினாமாவா இல்லை வேறு கட்சிக்கு போகிற ஐடியாவில் இருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்.
அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. இப்போ ஒரே சூழல் தான். நான் ஒன்றுமே இல்லை, காலையில் ரொட்டீனாக எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன், ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால் தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான், இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கின்றேன், கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதான் சொல்லிட்டேன். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்தில் நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பக்கம் இவர் இப்படி ஒரு பதிலை சொல்ல, இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் காமராஜ் என்ன சொல்றாருன்னா, சத்தியம் பண்ணி சொல்றங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் வேற கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு உணர்வு பூர்வமா பேசியிருக்கிறார். இதெல்லாம் இதுல மீறி மாறி உங்க காமராஜ் என்றைக்கும் எந்த சூழலிலும், எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் உங்க காமராஜ நிச்சயமாக அசைத்து பார்க்க முடியாது என்பதற்கு காமராஜுக்கு அதிமுக தான், காமராஜுக்கு எட்டலை தான், காமராஜுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, எடப்பாடியார் தான். அதுல ஒரு பெரிய கட்சி அதிமுக. கட்சிக்குள்ள நடந்த இந்த நாட்கள்ல நடந்த சின்ன சின்ன நிகழ்வு, அவர் தப்பு இவர் தப்பு என்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நேற்று எல்லாம் பொதுச்சாளர் பார்த்து, பெரிய கட்சியில எல்லா காலங்களும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, விளவெல்லாம் கிடையாது. என்ன நமக்கு பெரிய வருத்தம் சொன்னா, ஏதோ தாவேக்காக போய் சேர போறாங்க, ஏதோ தவறான பிரச்சாரத்தையும் சில விஷயம் கிளப்பி விட்டாங்க. உயிர் போனாலும் அதிமுக அடியல் அதெல்லாம் சரி, ஒன்னாயிட்டீங்க. ஆனா அந்த தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இன்னும் தீர்க்கமா இருக்கிறீங்களா எப்படி? ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் பாத்தீங்கன்னா நாங்க பதவிக்காக போனோம், அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் தான் முதலமைச்சர் சந்தித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். இதே போல அது தெளிவாக அண்ணன் சி வி சண்முகம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. அவங்களும் தாவேக்கா சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில பேப்பர் அதை பற்றி போட்டுருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நான் எங்கள்கிட்ட எங்க பதவியெல்லாம் கேட்டு வரல, அந்த திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் நாங்களும் திமுக எதிர்ப்பு தாவேக்காவும் அண்ணா திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க. நாங்களும் அது அதே போல அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும், அது மாற்று கருத்தால இல்லை. அது தப்பு. அவரு தான் இந்த சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலருக்கு போறது, பெட்டிஷன் எல்லாமே அவங்க எல்லாமே இரவு மகளாக உறுதி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்னாதான் வந்தோம். அதனால கிளம்பி ஊருக்கு போறோம்னு கிளம்பி வந்தோம். அவர் ஊருக்கு போனோம். நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்க செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒரு கருத்து வேறுபாடுறது அதை கலைஞ்சு விட்டு நாங்க போய் பொதுச்செயலாளர் பார்த்து எல்லாமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். இதற்கிடையில எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள எல்லாம் ஜாலியா ஒன்னா தான் இருக்கிறோம், நீங்க சும்மா யூகங்களுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம், பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், எங்களுக்கு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம் மற்றும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்பையா எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில
கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி எடுக்க ஆரம்பித்தாரோ. ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்படி அரசியல் களம் பரபரப்பா இருக்க, இன்னொரு பக்கம் நீங்க அமைச்சரவையில ஏன் இடம் பெற்றீங்க, அப்படியா இப்படியான்னு தொடர்ந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டு 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 அவருக்கு சலிச்சு போயிருக்கும். பார்த்துக்க, யாரை பத்தி பார்த்து சொல்றேன்னா விசிக தலைவர் திருமாவளவன் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அலுவல் ஆய்வு சம்பந்தமா தான் போயிருக்கிறாரு. அப்படியே நீலகிரியில ஜாலியா போட்டிங்ல பயணம் பண்ணியிருக்கிறார். அடுத்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, விரைவில் முதலமைச்சரை சந்திச்சு ஏகப்பட்ட கோரிக்கைகளை கொடுக்க போறோம். வரவேற்கத்தக்க ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆட்சிக்கு நிச்சயமா எங்க சப்போர்ட் இருக்கும். அதே நேரத்தில் தப்பு செஞ்சா அதை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரே நாளில் தமிழ்நாடு உத்தரவு பிறப்பித்து எல்லா மதுக்கடைகளும் மூட முடியும். ஆனால் 717 கடைகள் மட்டும்தான் மூடுவதற்காக உத்தரவு கொடுத்தாங்க. அதில் எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்னும் 400 கடைகளை கூட மூடுற மாதிரி தெரியலைங்க. பல கடைகள் மூடிட்டு 3வது நாளே திறந்த மாதிரி தான் தகவல்கள் வருகிறது. இது ஒரு குழப்பம், அதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறதாக தெரிகிறது. அதனால் எந்த அமைச்சு எந்த யாரையும் இப்போ நம்பாமல் பல விஷயம் எல்லா விஷயங்களுக்குமே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தாங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு சரியாக அமலாகுதா என்பதை அவரே கண்காணிக்கணும். அதிகார மையத்தை முழுமையாக தலைமைச் செயலகத்தில் அவிழ்த்து தான் இருக்க வேண்டுமே தவிர, அவருக்கு மாற்றாக வேறொரு குரல் தமிழக தலைமைச் செயலகத்திலிருந்து வருவதை தமிழக மக்கள் ரசிக்க மாட்டார்கள், ரசிக்க தயாராக இல்லை. அதனால் அவர்கிட்டருந்து எந்த நடவடிக்கையும் வரணும், அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பாருங்க, மேகதாதுல பூமி பூஜை போடுவோம், அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு கர்நாடக அரசு தொடர்ந்து அதில் தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது சம்பந்தமா சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க செய்தியாளர்கள். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க. எங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை பாத்தீங்கன்னா அது தெளிவா இருக்கு. அது தெளிவாக நம்மளுடைய பாட்டாளி மிஷன் தலைவர் மருத்துவர் அன்புமணி அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. நீர் மேலாண்மை பற்றியும் இதையெல்லாம் எப்படி நமக்கு பெய்யுகின்ற அந்த மழையெல்லாம் நம்ம எப்படி சேமித்து நம்மளால நீர் மேலாண்மைக்கு கொண்டு நம்ம விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்று நிறைய திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுப்போம், சட்டமன்றத்துக்கு வெளியிலும் தொடர்ந்து. அடுத்து பாருங்க, அவர் அப்படி மாறிட்டாருங்க. மொத்தமா அங்கிருந்து என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம அப்படியே கேட்டுக்குவார். அந்த அளவுக்கு மாறிட்டாருன்னா பாத்துங்க. இப்போ கூட பாருங்க, நாங்க சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் தான் மும்மொழி கொள்கைக்கு எதிராக லெட்டர் எழுதுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. சொன்னா நம்புங்க, அவர் மொத்தமா மாறிட்டாரு அப்படின்னு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மீது நாராயணசாமி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். 2021 என்ஆர் பாஜக ஆட்சி வந்த பிறகு மும்மொழி கொள்கையை புகுத்தினார்கள். இப்பொழுது இந்தி கட்டாயமாகி ஆகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தையும் படிக்க சொல்லுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு இணைப்பாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழியை நீக்க வேண்டும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையிலே மும்மொழி கொள்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்திய கால சமயத்தில் இப்பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழியை எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அதில் கூட இருமொழி கொள்கையை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. இந்தி தீர்ப்பை அவர் எதிர்க்கவில்லை. இதிலிருந்து மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக திரு ரங்கசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது.
அப்புறம் பாருங்க, இந்த சமூக வலைத்தளம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இங்க பாருங்க, அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சியவே மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்புல வந்து ஒரே பொய் தகவலா வந்துகிட்டு இருக்காப்பா, என்னத்தை செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இது சம்பந்தமா மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியெல்லாம் இப்ப போட்டு மக்கள் மனசுல ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. டெக்னாலஜில இப்ப நிறைய வருது. ஒவ்வொருத்தரும் இல்லாததெல்லாம் வந்து புனைந்து செய்யறாங்க. அது வந்து தவறானது. அதை நம்ப வேண்டாம். 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தது, 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் வருது. இன்னொன்று வந்து எல்லாருமே அதை பொய்யா இது பண்ணிக்கிறாங்க. பரப்பணுமேனு சொல்லி பரப்பி விட்டுட்டு இருக்க உண்மையான செய்தியெல்லாம் இதனால மறைஞ்சு போயிடுது. அப்படி செய்கிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சமூக வலைதளங்கள் வந்து இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறிடுச்சு. அந்த சமூக வலைதளத்தை நம்ம பயன்படுத்துகிற விதம் வந்து ஒரு பொய்யான தகவலை உண்மையாகவும் ஆக்கலாம், உண்மையான தகவலை பொய்யாகவும் ஆக்கலாம். அதையே நம்பி இருக்கக்கூடாது. சமூக வலைதளங்களை மட்டும் நம்பியே நம்ம எந்த பொருளையும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்பக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இதில் ஆராய்ந்து செயல்படுறதான் பெரும்பாலும் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஆனால் சமூக வலைய தளங்களை முழுசாக நம்பி எதையும் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மக்களுடைய கருத்து. ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்றது மாதிரி சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க. அது சில விசாரிச்சா அது பொய்யாவும் இருக்கு. இன்றைய சூழ்நிலை தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வந்து சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. சில பேர் வந்து அந்த நமக்கு நிறைய லைக்ஸ் வரணும், நம்ம விளம்பரம் ஆகணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் வந்து தவறான தகவல்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. 10% 20% தான் உண்மையான அவேர்னஸாக இருக்குது. மற்றதெல்லாம் எப்படி இருக்குதுன்னாக்கா அது தனி மனித உயர்வுக்கோ, தனி மனித ஒழுக்கத்துக்கோ, தனி மனித வாழ்க்கை டெவலப் ஆகிறதுக்கோ இல்லை. 100% ஃபார் சில்ட்ரன்ஸ் சோசியல் மீடியா வந்து கண்டிப்பாக பேன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தப்பான போடுறவங்களாம் கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் காவல்துறையில் கூப்பிட்டு அவங்க நேரடியாக அந்த எந்த முகவர் யார் அதுன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் ஏஐ மூலிமா வந்து சில தவறான செய்திகளை, நடந்த செய்திகளை வந்து அந்த வாய் சுருக்களை மாற்றி அமைத்து செய்திகளை மக்களுக்கு தவறாக கொண்டு போகிறாங்க. இதனாலேயும் வந்து மக்களுக்கு பாதிப்பும் ஏற்படுது. அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. நான் கடைமுறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.